இப்போது மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அது எப்படின்னு பார்ப்போம். நல்லெண்ணெய் தான் அதுக்கு நான் போடுறேன். தாளிக்கிற அளவு முதல்ல போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. கடுகு, அப்புறம் வெந்தயம், வெந்தயம் நல்லா பொடியட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம். பெரிய வெங்காயம் தான் போடுறேன். சின்னது போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சின்னது இல்லை, அதனால் பெருசு. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். நான் இதில் இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாவும் போடுறேன். கேப்சிகம் இருக்கு இல்லையா, குடமிளகா, அதுவும் போடுறேன். மீன் குழம்புக்கு குடமிளகா எதுக்குன்னு பார்க்குறீங்களா? அது ரொம்ப நல்லாயிருக்கும். குடமிளகா ரொம்ப நல்லது உடம்புக்குங்கிறாங்க. நான் சாம்பார்லேயும் போடுவேன், மீன் குழம்புலேயும் போடுவேன். அந்த மீன் குழம்பு வாசனையோடு இது நடுவே நம்ம சாப்பிடும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். ரெண்டு 3 நிமிஷம் அது வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, சின்ன தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்தேன். போட்டு கொஞ்சம் கிண்டிக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். நான் போடுறது ஹிமாலயன் சால்ட் தான். உப்பு போட்டால் இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கவும் செய்யும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு புளித்தண்ணி போடலாம். இதுக்கு நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். என்னென்னா, கொஞ்சமாக தனியா ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா இல்லை 4 எடுத்தால் போதும். கூட கொஞ்சம் சீரகம் வச்சு நல்லா அரைச்சிட்டு, அது கூட கொஞ்சம் தேங்காய், லைட்டாக வறுப்புட்ட தேங்காய், ரொம்ப வறுக்க வேண்டாம், ரொம்ப பச்சையாகவும் வேண்டாம், லைட்டாக வறுப்புட்ட தேங்காயும் வச்சு நம்ம அதை அரைச்சி இங்கே வச்சுருக்கிறேன். இதை புளியும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு நம்ம போடலாம். குடமிளகா வந்து நல்லாயிருக்கும். அதாவது எது கூட சேருதோ அதுக்கு ருசி அதுக்கு வந்துடும். கறிக்குழம்பு கூடயும் போடலாம், மீன் குழம்புலேயும் போடலாம், சாம்பார்லேயும் போடலாம். அதுக்கு வாசனை வந்து நல்ல பச்சை மிளகா வாசனை மாதிரி ஒரு வாசனை வரும். காரம் ரொம்ப இருக்கவே இருக்காது. காரம் இருக்குதான்னு கேட்கணும், அப்படி ஒன்றுமே இருக்காது. ஆனால் இது ரொம்ப சத்து இருக்குதான். அதனால் இதை நம்ம தாராளம் வாங்கி செய்யலாம். பிள்ளைகள் வந்து தனியாக சாப்பிடலைன்னா இந்த மாதிரி கூட்டு குழம்பு கூட போட்டு நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா அதை வந்து நல்லா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக அதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிட்டேன். அது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இது கொதிக்கும்போது 2-3 துண்டு இஞ்சி துண்டு போடுறேன். எனக்கு அந்த இஞ்சி வாசனை ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும்.
நல்லா கொதிக்குது. குடமிளகா, மிளகாய், தக்காளி, இஞ்சி எல்லாம் சேர்ந்து கொதிக்குது. இப்போ இது கூட மசாலா சேர்க்கலாம். நம்ம மல்லியும் மிளகாயும் கொஞ்சம் வறுத்து போடுறதுனால அந்த வாசனை கடையில் வாங்கிய பொடியை போட்டால் கூட இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அந்த மல்லி வாசனையும் மிளகாய் வாசனையும் கொஞ்சம் தேங்காய் லேசாக வறுத்து போடும்போது அந்த ஸ்மெல்லும், இது கூட ஜீரகமும் கொஞ்சம் சேர்த்து தான் அரைச்சேன், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்த பிறகு உப்பு பார்த்துட்டு கடையில் உள்ள பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஒரு அரை டீஸ்பூன் சக்தி சாம்பார் தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகாய் போட்டு வர அரைச்சிருக்கோம், அதனால தான் அரை ஸ்பூன் போட்டேன். டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெப்பரும் இதில் போடணும். பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன். எல்லாம் கொதித்த பிறகு தேவைன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம். கொதிக்கட்டும். இதுக்கு உப்பு பத்தாது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. இப்போ தேங்காய் பால் போடலாம். தேங்காய் பால் ஏன் போடுறோன்னா குழம்புல காரம் நமக்கு ரொம்ப உரைக்காமல் இருக்கும். காரம் ரொம்ப வேணுங்கிறவங்க தேங்காய் பால் தேங்காயெலாம் இல்லாமலே மீன் குழம்பு பண்ணுங்கள். மற்றபடி கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கணுன்னா தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாம். இது காரம் அதிகமாக இருந்தால் கூட காரத்தை கொஞ்சம் எடுத்துரும். தேங்காய் பால் ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அப்பப்போ கொஞ்சம் குக்கிங்கில் சேர்க்கலாம். இப்போ கொதிக்கும்போது மீன் போடலாம். நான் ஃப்ரீசரில் வச்ச மீனை கட் பண்ணேன், அதான் அது கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வந்துடுச்சு. ஃப்ரீசரில் மீன் வச்சா கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வைக்கணும், வச்சுட்டு தான் நம்ம இது பண்ணணும். நான் அதுலேருந்து எடுத்து உடனே கட் பண்ணேன், நல்லா சூப்பராக பிஞ்சு பிஞ்சு வந்துடுச்சு. ஒரு பீஸ் முழுசாக இருக்குது. கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா. நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் போட்ட உடனே நீங்கள் அதை டக்குன்னு மூடி வச்சிடணும். நல்லா சூப்பராக ஆயிடுச்சுங்க மீன் குழம்பு. அவ்வளோதான். இது தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய்லாம் சேர்ந்துருக்கனால இது கொஞ்சம் வேறு மாதிரி வாசனையாக இருக்கும். இந்த பக்கங்களில் நல்லா கருகருன்னு மீன் குழம்பு வைப்பாங்க, நிறைய புளியெல்லாம் போட்டு தேங்காய் போடாமல். அந்த மாதிரி இல்லை, இது தேங்காய் போட்டு பண்ணுறது. கொஞ்சம் நாகர்கோவில் கேரளா பக்கம் பண்ணுவோம், அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும்.
நான் இப்போ குடமிளகா யாரும் சொல்லி போடலை, நானாக தான் குடமிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த மிளகா மீனோடு சேர்ந்து குழம்போடு கொதிக்கும் போது மிளகாய் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும்ல, அது உடம்பு நல்லதானே, அதனால் நான் அதை சேர்த்து போடுறேன். ஈவன் சிக்கன் மட்டன் எதாவது பண்ணால் கூட கொஞ்சம் கேப்சிகம் வந்து நான் போட்டுருவேன். அது ஒன்று கட் பண்ணால் திருப்பி எடுத்து வைக்க முடியாது, அதனால் அந்த ஒன்றை கட் பண்ணால் அது அப்படியே எல்லாத்தையும் போட்டுருவேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி சாப்பிட்டு பழகிட்டோம்னா அது ரொம்ப நல்ல காய் இல்லையா, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்க, அவ்வளோதான். மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இனி சாப்பிட வேண்டியது தான்.